Kia ora, வணக்கம் and welcome to Malini's Vlogs. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இப்போ பரவலாக நம்ம இன்டர்நெட்லலாம் எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது குக்கு வித் கோமாளி வர்சஸ் டாப்பு குக்கு டூப்பு குக்கு. ஸோ குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி, வெரி யூனிக்கான ஒரு கான்செப்ட். நான் அது ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியோட தயாரிப்பாளர்கள் இத்தனை ஆண்டு காலமாக ரவுஃபா அண்ட் பிரதிமா. ரவுஃபா அண்ட் பிரதிமா யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரம்ப காலத்தில் நான் விஜய் டிவிக்கு வந்த காலத்துலேருந்து எனக்கு அவங்கள பரிச்சயமான முகங்கள். அவங்களோட சேர்ந்து ஷர்மிலான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க இலங்கையில் இப்போ டெலிவிஷன் நடத்திட்டு இருக்காங்க. ஷீ இஸ் டூயிங் ரியலி வெல் அண்ட் வெரி சக்ஸஸ்ஃபுல், ரைட்? நான் சன் டிவியில் சன் மியூசிக் நிகழ்ச்சியில் அறிமுகமான பிறகு விஜய் டிவிக்கு 2-3 நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன். ஏர்டெல் சூப்பர் சிங்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் கிச்சன் கில்லாடிகள், அது ஒரு 2-3 சீசன் நான் வந்திருக்கேன். ஒன்றில் ஹோஸ்டாக வந்திருக்கேன். அப்புறம் ஜோடின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி, அதில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, கெஸ்டாக ட்ரிஷா வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர்கள் தான் ரவுஃபா அண்ட் பிரதிமா, மீடியம் மேசன்ஸ் கம்பெனி. ஸோ மீடியம் மேசன்ஸ் கம்பெனி தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளி இது மெனி சீசன்ஸ் அவங்க பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சூப்பர் சிங்கர், சாரி நான் ஏர்டெல் சொல்லிகிட்டே இருக்கேன் பிகாஸ் நான் ஆரம்பிச்சது ஏர்டெல் சூப்பர் சிங்கரில். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ்னு பிரித்து அதில் ஒன்றை மட்டும் மீடியம் மேசன்ஸ் பண்ணணும், ஆனால் இன்னொன்று வேற ஒரு கம்பெனிக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது எனக்கு காது வர வந்த செய்தி என்னென்னா மீடியம் மேசன்ஸ் சரி சூப்பர் சிங்கரை ஃபுல்லாகவே கொடுத்துருங்க, இட்ஸ் ஓகேன்ற மாதிரி சொன்னாங்க. மீடியம் மேசன்ஸ் அப்போ என்ன பண்ணாங்க, யூடியூப்பில் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் யூடியூப்பில் ஆரம்பித்து அவங்களோட சூப்பர் சிங்கர் கண்டெஸ்டன்ஸ்லாம் வச்சு கவர்ஸ் பண்ணி நிறைய சிங்கிள்ஸ் பண்ணி தி பிகேம் ரியலி பாப்புலர். மீடியம் மேசன்ஸோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா மிகவும் மிகவும் நிறைய வியூஸ் இருக்கும். மிகவும் பிரபலமானவர்களாக சிவாங்கியாக இருக்கட்டும், டைட்டில் வின்னர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் வச்சு அவங்க நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நம்ம தயாரிக்கும் போது as a producer myself, right, நாங்கள் சிங்கப்பூருக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தயாரித்து வழங்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஸோ எங்களோட நிகழ்ச்சிகள் சில நேரங்களில் எங்கள் கையை விட்டு போகும்போது, அதாவது எங்களோட கான்செப்டாக இருக்கும், கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நாங்கள் கொடுத்துருந்தோம். அது எங்கள் கையை விட்டு வேற ஒரு நிறுவனத்துக்கு அவங்க கொடுக்கும்போது யூ வில் ஃபீல் இட் பிகாஸ் இட்ஸ் யோர் பேபி. அதை எடுத்து நீங்கள் ஃபாஸ்டர் கேரில் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ஐம் ஷுர் ரவுஃபா அண்ட் பிரதிமா ஃபெல்ட் தட் too. ஸோ when it came to குக்கு வித் கோமாளி, அதுக்கு இடையிலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரவே என்ன ஆனிச்சுன்னா மீடியம் மேசன்ஸ்லேருந்து அந்த நிகழ்ச்சியை எடுத்து வேற ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுக்குறாங்க விஜய் டிவி. ஸோ இங்கே தான் நீங்கள் பார்க்கணும் இப்படிப்பட்ட சவால்கள். பிரதிமா அண்ட் ரவுஃபா நாட் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் பட் பிகாஸ் ஆஃப் ஹவு தே ஆர் எபிட்டமி ஆஃப் ரெசிலியன்ஸ், தட்ஸ் ஹவ் ஐ see it. ஸோ துவண்டு போகாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்தஸ்வரங்கள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி சன் டிவியில் தொடங்கப்பட்டது. சுபஸ்ரீ தனிகாச்சலத்தோட நிகழ்ச்சி அது. அவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா QFR அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சப்தஸ்வரங்கள் ஆரம்பித்த பிறகு தான் சூப்பர் சிங்கர் வந்துச்சு. சப்தஸ்வரங்கள் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா AV ரமணன்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருந்தார். அதை இங்கே விஜய் டிவியில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திலானான்ற ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தாங்க சன் டிவியில். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜோடி நம்பர் 1 ரியல் வர்சஸ் ரியல், அதில் கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சேனல்லேருந்தும் ஐடியாஸ் எடுத்து பண்ணுறது இது யூஸ்வலான விஷயம். அண்ட் கான்செப்ட் எவ்வளோ தூரம் மாற்ற முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு டாக் ஷோ இருக்கும், ஒரு வெரைட்டி, ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும், ஒரு ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் இருக்கும், அப்புறம் டேலண்ட் காம்படிஷன் இருக்கும். வில்லேஜ் டு என்னமோ அப்படின்னு சொல்லி விஜய் டிவியில் பண்ணாங்க, அழகிகளில் வச்சு பண்ணாங்க. விஜய் டிவியில் சன் டிவியில் கதாநாயகிகள் பண்ணாங்க. இதில் என்னோட அபிப்பிராயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு சேனல்லையும் வரதில் ரசிகர்களுக்கு தான் நமக்கு ஒரு பெனிஃபிட்னு நான் யோசிக்கிறேன். பிகாஸ் நம்ம குக்கு வித் கோமாளியும் பார்ப்போம், டாப்பு குக்கு டூப்பு குக்கும் பார்ப்போம். பிகாஸ் நமக்கு பிடிச்ச நிறைய பேர் அங்கே இருக்காங்க. வெங்கடேஷ் பாட்டும் அங்கே தான் இருக்கிறாரு. இடையில ஒரு விஷயம் வந்தது, ஷெஃப் தாமும் அங்கே வர மாதிரி இருந்துச்சு, அப்புறம் அவர் பின் வாங்கியிருக்காருன்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பாட் மட்டும்தான் அங்கே போயிருக்காரு. இதுக்கு பதிலடி வெங்கடேஷ் பாட் அவரோட ட்விட்டர்லையும் போட்டிருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதைகள். ஸோ இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் குக்கு வித் கோமாளியாக இருக்கட்டும், டாப் குக்கு டூப்பு குக்கா இருக்கட்டும், இது எல்லாமே ரசிகர்களாகிய நமக்கு ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். பிகாஸ் வி கெட் டு சி அண்ட் ஐ எம் எக்ஸைட்டட் அபவுட் 2 நிகழ்ச்சியும்.
ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி. அது வந்து நான் டபுள் டோஸ் கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குது. இது வந்து ஸ்டோரி ஆஃப் ரெசிலியன்ஸ்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதிமா அண்ட் ராஃபா ஆரம்ப காலத்துலேருந்து அவங்க விஜய் டிவியில் இருந்துட்டு வராங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் தியா பேபி ரொம்ப ஆர்வம் எடுத்து சூப்பர் சிங்கர் வந்து ஐ திங்க் இன் பிட்வீன் தி ஸ்டார்டட் டூயிங் ஆன் தியர் ஓன் அண்டர் மீடியம் ஏசன்ஸ், ரைட்? ஸோ அவ்வளோ பார்த்து அவங்க செஞ்ச இந்த நிகழ்ச்சி வந்து இப்போ பிரித்து வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்க போகிறாங்கன்னும் போது உங்களுக்கு மனசு படைஞ்சு போகும். அண்ட் குக்கு வித் குமாலி இஸ் ஆல்சோ தியா பேபி, ரைட்? அவங்க தானே ஆரம்பிச்சதுலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் குட் பி சேனல்ஸ் ஐடியாஸ் இஸ் வெல். பட் அந்த நிகழ்ச்சி நம்ம கைவிட்டு போயிடுச்சுன்னு துவண்டு போகாமல் அவங்க வந்து லைக் ரைசிங் லைக் அ ஃபீனிக்ஸ், ரைசிங் ஃப்ரம் த ஆஷஸ். அவங்க வந்து இப்போ சுதாரிச்சுக்கிட்டு இப்போ வந்து சன் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, டாப் குக்கு அண்ட் டூப் குக்கு. ஸோ இதுதாங்க நமக்கு வந்து சவால்கள் வந்துச்சுன்னா துவண்டு போகாமல் அந்த சவால்களை நம்ம மீறி இன்னும் பிரைட்டாக ஷைன் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து நல்ல ஒரு உதாரணம் ரவுஃபா அண்ட் பிரதிமா. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தம். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ரெண்டுமே பார்த்து ரசிப்போமே, நம்ம ஏன் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ரெசிலியன்ஸை பற்றி இந்த சின்ன குட்டி கதை கொஞ்சம் லாங் ஆயிடுச்சு. இதையும் நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.